தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பெருமையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய அருட்தந்தையர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய பிள்ளைகளே, பக்தர்களே, தூத்தூர் இறைமக்களே, இந்த தூத்தூர் திருநிலத்தில் ஆரோக்கிய தாயினுடைய இந்த அதிசய நிலத்தில், அதிசய நிலம் என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். காரணம், இந்த திருவிழா தனித்துவமானது. அன்னைக்கு இந்த உலகில் பல்லாயிரம் தலங்கள் உண்டு, புண்ணிய திருத்தலங்கள் உண்டு. அவற்றில் இன்று ஊரறிய உலகறிய புகழ் பெற்று வரும் ஒரு திருத்தலமாக இந்த தூத்தூர் ஆரோக்கிய அன்னை திருத்தலமும் வளர்ந்து வருகிறது என்பதால் அதனை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். லூர்து அன்னை திருத்தலம் போல, ஃபாத்திமா அன்னை திருத்தலம் போல, வேளாங்கண்ணி மாதா நாகை திருத்தலம் போல இந்த திருத்தலமும் பல அதிசயங்களை, புதுமைகளை வேண்டி வருகின்றவர்களுக்கு தந்து வருகிறது. அந்தமானிலிருந்து வருவதாக அறிகிறேன். இங்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் பலர் உண்டு. இங்கேயே திருமுழுக்கு பெறவும் அந்த குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள் என்று அறிகிறேன். என்னென்ன வேண்டி வருகிறார்களோ வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புத தலமாக, அதிசய தலமாக இந்த இடம் மாறி வருகிறது என்பதை அறிகிற பொழுது உள்ளபடியே ஆரோக்கிய அன்னையின்பால் நாம் கொண்டுள்ள அத்தனை அன்பும் நேச உணர்வும் ஒருமுகமாகின்ற ஒரு இடமாகவும் இந்த இடத்தை பார்க்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இந்த தூத்தூர் திருநிலத்தில் இருப்பதில் எனக்கும் ஒரு அலாதியான மன உணர்வு இன்று இந்த பொழுதில். ஏனென்றால் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமோ இல்லையோ, பெரியவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அப்படியே பின்புறமாக நடந்து சென்றால் பரக்கூடிய ஆரம்ப பள்ளி என்று ஒரு பள்ளி உண்டு இல்லையா? உங்களில் அநேகம் பேருக்கு தெரியாது, ஆனால் பெரியவர்களுக்கு தெரியும். அந்த பள்ளியில்தான் நான் ஆரம்ப பள்ளி பயின்றேன். அந்த பள்ளியில் பயில்கிற பொழுதெல்லாம் அப்போதைய தூத்தூருக்கும் பூத்துறைக்கும் இடையில்
நல்ல ஒரு இடைவெளி உண்டு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரம்மியமான வெளி அப்போதெல்லாம் இருக்கும். இப்போது இது வீடுகளாலும் சில நேரங்களில் கான்கிரீட் காடுகளாலும் ஆகிவிட்டது. குதூகூலமான பொழுதுகள், உற்சாகமான பொழுதுகள் என்றால் பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த தூத்தூருக்கும் பூத்தரைக்கும் இடைப்பட்ட யாருமே இல்லாத இடைவெளியில் கடலை ரசிப்பது தான் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு குதூகலமாக எனக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அப்போதும் கூட இந்த அந்த மனிதர்களை நான் மறக்க முடியாது. சிறு பிள்ளைகள் வந்து விளையாடுகிறார்கள், எதுவும் ஆகக்கூடாது என்று கண்ணோட்டத்தோடு கண்ணோக்கி இருக்கிற பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இன்று இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த இனிய நினைவுகள் என்னோடு இருக்கின்றன. அதுபோலத்தான் எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் உண்மையான திருவிழா என்றால் அப்பொழுது பாஸ்கா, பெரிய வாரத்தில் இங்கொழுது பாஸ்கா ஊர்வலம் ஒன்று நடக்கும். தூம்பா எடுக்கக்கூடிய மரபு எல்லாம் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் இப்போது இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை விட உண்மையான ஒரு உற்சாகமான திருவிழா என்றால், கூட்டம் காண வேண்டும் என்றால் தூத்தூரில் நடக்கக்கூடிய அந்த பாஸ்கா ஊர்வலத்திற்குத்தான் வருகின்ற அந்த நாட்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே இளமை காலத்தினுடைய சின்ன வயதினுடைய நினைவுகளோடும் இங்கே நான் நிற்கின்றேன். அன்னையை பற்றி எண்ணி பார்க்கிற பொழுது ஒரு வகையில் இந்த பூமி பந்தில் 2000 ஆண்டு கால வரலாற்றில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்கின்ற பரலோக மந்திரம் அதிகமாக செபிக்கப்பட்டிருக்குமா, இல்லை அருள் நிறைந்த மரியே என்கின்ற அன்னை மரியினுடைய மந்திரம் அதிகமாக செபிக்கப்பட்டிருக்குமா? சொல்லுங்கள். எது அதிகமாக செபிக்கப்பட்டிருக்கும்? அருள் நிறைந்த மரியே. அது சரியாகுமா? பரலோகத்தில் இருக்கிற தந்தைக்கு சொல்லப்படுகிற மந்திரத்தை விட அன்னை மரி தாய்க்கு அதிகமாக மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே. இது சரியா தவறா? சரி என்று சொல்லுகிறேன். காரணம் வேறொன்றும் இல்லை. அன்னை மரி தாயை இயேசுவின் தாய், அவ்வகையில் நமது தாய், இறைவனின் தாய், நமது தாய் என்று பார்ப்பது ஒரு பார்வை. அன்னை மரி தாயை இறைவனுடைய தாய்மையின் இப்பூ உலக வெளிப்பாடு என்று பார்ப்பதும் ஒரு பார்வை. இது முக்கியமானது. இந்த உலகில் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற எந்த புனிதர்களுக்கும் என் ஆண்டவனுடைய திருத்தலங்களுக்கும் சென்ற திருப்பயணிகளை விட அன்னை மரி தாயினுடைய திருத்தலங்களுக்கு சென்ற கோடானு கோடி மனிதர்கள் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால், பரலோக மந்திரத்தை விட அன்னை மரியினுடைய மந்திரம் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இறைவனுடைய தாய் என்பது ஒரு காரணம். இறைவனுடைய தாய் என்பதால் நமக்கும் அவள் தாய் என்பது ஒரு காரணம். அதற்கும் மேலாக எல்லாம் வல்ல இறைவனினுடைய தாய்மையை வெளிப்படுத்துகிறவர். பொதுவாகவே நமக்கு ஆண்டவர் என்றால் ஒரு வடிவம் உண்டு. என்ன வடிவம்? வயதான ஒரு வடிவம். ஆண்டவர் ஒரு தாடி வைத்த வயதானவராக இருப்பார். கண்ணுக்கு புலப்படாத கடவுளுக்கு நாம் ஒரு வடிவம் தந்திருக்கிறோம் இல்லையா? கண்ணுக்கு புலப்படாத எல்லாம் வல்ல கடவுளுக்கு நாம் தந்திருக்கிற வடிவம் அந்த ஒரு வடிவம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவருடைய தந்தை தன்மையை மட்டுமே சொல்லப்பட்டு பார்த்த நமக்கு, அதை கடவுளில் பார்க்கிற நமக்கு தன்னுடைய தாய்மையை அவர் வெளிப்படுத்தியது அன்னை மரியிடம். அதனால் தான் நமக்கு அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு சரணடைதல் அன்னை மரி தாயிடம் வந்து விடுகிறது. இதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஏன் அந்த தாய்மை, அன்னை மரி தாயிடம் காண்கின்ற அந்த தாய்மைக்கு ஏன் நாம் சரணடைகிறோம் என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான காரணம், நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து வயதாகும் வரை ஒரு தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே வரும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே வரும். ஆனால் தாயை பற்றிய ஒரு புரிதல் குழந்தையாக இருந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் தாயை பற்றிய புரிதல் மாறவே மாறாது, ஒன்றாக மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி புரிய வைப்பது என்றால் சொல்லுகிறேன். தந்தையை பற்றிய புரிதல் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால், ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அப்பாவை எப்படி பார்ப்பாங்க? எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். மை டேடி நோஸ் எவ்ரிதிங், ரைட்? அப்படிதானா? சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? என்னுடைய அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஆனால் இதே குழந்தை ஒரு 10 வயசு ஆகிற நேரம் என்ன மாதிரி புரிதல் மாறும்? எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியாது. மை டேடி நோஸ் மெனி திங்ஸ் பட் நாட் எவ்ரிதிங். உண்மைதானா அது?
ஆமாம், ஏசுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ரொம்ப உஷார். ஆனால் இதே பிள்ளைங்க 5 வயசு இருக்கிறப்போ அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் 10 வயசு ஆகிற போது அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லா விஷயமும் தெரியாது. இதே பிள்ளை 18-19 வயசாகிற நேரம் என்ன சொல்லும்? மை டேடி நோஸ் நத்திங், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கொஞ்சம் அந்த வயசில் தான் நிறைய சேட்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் சின்ன குழந்தைகள் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ இதே பிள்ளைங்க அப்பாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஜீவராசியை படைச்சிருக்காருன்னா அது யார்? அப்பா தான், அப்படி சொல்லுவாங்க. உண்மைதானா? அது வாலிப பிள்ளைங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புரிதல் 30 வயதில் மாறும். அப்பாவை பற்றின புரிதல் 30 வயதில் 35 வயதில் மாறும். இதே பிள்ளை அந்த அப்பாவை பற்றி எதுக்கு நான் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எதுக்கு நான் அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு புரிதல் மாறும். இதே பிள்ளை 50 வயது 55 வயது 60 வயது ஆகிற போது என்ன சொல்லும்? சே, அப்பா இருந்திருந்தா சரியாக வழி நடத்தியிருப்பாரா, இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனித வாழ்க்கையில் தந்தையை பற்றின பார்வை புரிதல் என்பது சிறு பிள்ளையிலிருந்து மரணம் வரைக்கும் மாறிக்கொண்டே வரும். ஆனால் தாயை பற்றின பார்வை ஒருபோதும் மாறவே மாறாது. அடித்தாலும் அவள் அணைப்பாள், அன்பு செய்ய மட்டும்தான் அவளுக்கு தெரியும், என்ன தவறு செய்தாலும் அவள் மன்னிப்பாள். நான் தந்தையிடம் அடி வாங்குகிற பொழுதும் என்னை அணைக்கிறவர்களாக யார்தான் இருப்பாள்? தாயாகத்தான் இருப்பாள். தாயை பற்றின புரிதல் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஆக கடவுள் தந்தையாக ஒரு புரிதல் அவரை பற்றி நமக்கு இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை தண்டிக்கிற கடவுள், கண்டிக்கிற கடவுள், நம்மை தூக்கி விடுகிற கடவுள், வல்லமையுள்ள கடவுள் என்று பலவேறு புரிதல்கள் இருக்கின்றன. ஆனால் அன்னை மரி தாயை பற்றின புரிதல் ஒன்றே ஒன்றுதான். அவளுடைய அன்பின், அரவணைப்பின், மன்னிப்பின், பாசத்தினுடைய ஒரே முகம் மட்டும்தான் நமக்கு உண்டு. ஆதலால் தான் உலகெங்கும் அன்னை மரியை நோக்கி நாம் சென்று சரணாகதி அடைகின்றோம். மீண்டும் சொல்லுகின்றேன், அது வெறும் ஒரு தாயிடம் அல்ல, இயேசுவின் தாயிடம் மட்டுமல்ல, இறைவனின் பரலோக தந்தையினுடைய தாய்மையிடத்தில் நாம் சரணாகதி அடைவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். இங்கு வருகிறவர்கள் அத்தனை பேரும் அற்புதங்கள் தேடி வருகின்றார்கள் இல்லையா? அதிசயங்கள் தேடி வருகின்றார்கள். அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று. அதிசயங்கள் 2 வகை உண்டு. ஒரு குழந்தை தாயிடம் அதிசயங்கள் தேடுவது உண்டா? ஒரு குழந்தை தாயிடம் அதிசயங்கள் தேடுவது உண்டு. அதிகமாக ஒரு பிள்ளை சில நேரங்களில் சில எதிர்பார்ப்புகளோடு வரும் தாயிடம் இல்லையா? நல்லா உன்னிச்சு பாருங்க. ஆனால் அதிகமாக ஒரு சின்ன குழந்தை தாயிடம் செய்கின்ற ஒரு செயற்பாடு என்ன? தாயை சுற்றி கொண்டே வருவது இல்லையா? அம்மாவை சுற்றி கொண்டே வருவது தான் பிள்ளையினுடைய ஒரு குணம். அது சேலையை பிடித்து கொண்டு தொங்கும். ஒன்றும் சொல்லாத வயதில் கதைகளை கேட்கும். தனக்கு தெரிந்த கதைகளெல்லாம் தாய்க்கு புரிகிறதோ இல்லையோ அந்த கதைகளை எல்லாம் சொல்லும். ஊரில் ஒருத்தருக்கும் அந்த பிள்ளை சொல்கிற கதை புரியாது. ஆனால் யாருக்கு புரியும்? அம்மாவுக்கு புரியும். சத்தியமாக நானும் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தைகள்லாம் சொல்கிற கதைகளை கேட்டிருக்கிறேன். நான் ஒரு ஃபாதர், நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க சொல்கிற கதை பாதி முக்கால்வாசி நமக்கு புரியாது. ஆனால் புரியாத கதையெல்லாம் யாருக்கு புரியும்? தாய்க்கு புரியும், அம்மாவுக்கு புரியும். அப்படி ஆக என்னை பொறுத்தவரையில் முதல் அதிசயம் என்பது அன்னை நடத்துகின்ற அற்புதங்களா இல்லை அன்னையினுடைய அன்பா? சொல்லுங்க. அன்புதான் அதிசயம். அன்புதான் முதல் அதிசயம். ஏனையவை அற்புதங்களாக, அருங்குறிகளாக நடக்கின்றவை. ஆக அன்னையின் திருத்தலத்திற்கு நீங்கள் வருகின்ற பொழுது, ஆரோக்கிய அன்னையை நாடி வருகின்ற பொழுது வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ என்ன கிடைக்கும்? அன்பு கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ ஆறுதல் கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் ஆண்டவர் தான், அற்புதங்களின் ஆண்டவர் தான்.
ஆனால் ஆண்டவர் அற்புதங்கள் நடத்துகிற பொழுது நீங்கள் பைபிளில் கூட பார்க்கலாம். எல்லாருக்கும் நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்பார்ப்பதால் நான் சொல்லுகின்றேன். அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார், அன்னை மரித்தாய் ஆரோக்கிய தாய் செய்வார். ஆனால் அந்த அதிசயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் அதிசயங்கள் நிகழ்த்திய போது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது என்னுடைய வல்லமையால் இந்த அதிசயத்தை நிகழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்லை. என்ன சொல்லியிருக்கிறார்? உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்றாக. ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. ஆனால் எது கண்டிஷன் என்றால், எது நிபந்தனை என்றால், எத்துணை விசுவாசத்தோடு நீ வருகிறாய். உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றால், ஒரு வல்லமை நடப்பதற்கு, ஒரு அதிசயம் நடத்துவதற்கு எத்தகைய மனநிலையோடு நாம் வருகிறோம் என்பது அடிப்படையாகிறது, முக்கியமாகிறது. இரண்டாவது, அதுவும் மிக முக்கியமானது, இயேசு ஆண்டவர் இந்த புதுமைகள் செய்கிற பொழுதெல்லாம் உடனே ஒரு காட்சி நடக்கும். கடைசியில் என்ன சொல்லுவான்னா, பைபிளை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு அவர் உடனே அகன்று சென்றார், விரைவாக அகன்று சென்றார். ஏன், எதனால் அகன்று சென்றார்? நம்ம ஆளுங்க உடனே அவர் ஒரு ஹீரோ ஆக்கிடுவாங்க, ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. எப்படி சினிமாவில் நம்ம இன்னைக்கு சினிமா கதாநாயகர்களை உள்ளபடியே ரஜினிகாந்த் இத்தனை பேரை இப்படி அடிப்பார், கமலஹாசன் இத்தனை பேரை தூக்கி வீசுவார், கடாசுவாருங்கிறதெல்லாம் நம்புகிறோமோ, அதே மாதிரி ஹீரோ ஆக்குற ஒரு தன்மை நமக்கு ரொம்ப இருக்குது. ஆகையால் அந்த இடத்தை விட்டு அவர் உடனே அகன்று சென்றார் என்று வருகிறது. எனில் எது புதுமை, எது அதிசயம்? அதிசயங்கள் நிகழும் தான். அதைவிட பெரிய புதுமை என்பது வாழ்வில் நாம் செயற்படுத்துகிற காரியங்கள் என்பதற்கு அன்னை மரி உதாரணமாகிறார் என்பதற்காக நான் சொன்னேன். எது உதாரணமாகிறது? இன்று நாம் நற்செய்தியிலே படித்தோம் இல்லையா? எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்கு தான் கருவுற்றிருக்கிற பொழுது மலைநாடு கடந்து, இன்றைக்கு ஒரு காலத்தில் என்றால் இன்று போலல்ல, அன்றைய காலம் என்பது எளிதானது அல்ல. இங்கிருந்து நீங்கள் களியக்காவளை செல்ல வேண்டும் என்றால் இன்று எளிது. தனிப்பட்ட வாகனங்கள் உண்டு, பேருந்துகள் உண்டு, ஏனைய எந்திர வாகனங்கள் உண்டு. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதாவது தான் பேருந்து வரும், இல்லை என்றால் காடும் மலையும் கடந்து தான் சென்று சேர வேண்டும் இல்லையா? அப்படி ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிலும் முதிய எலிசபெத்தை காண காடு மேடு கடந்து செல்கிறார் அல்லவா அன்னை மரியாள்? தானே கருவுற்றிருக்கிற பொழுது கடந்து செல்கிறார் அல்லவா, நடந்து செல்கிறார் அல்லவா? அதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்னை மரியிடத்தில். பல நேரங்களில் இன்று தியாகம் செய்வது என்பதோ, பிறரை பற்றி சிந்திப்பது என்பதோ அற்றுப்போய் வருகிற காலத்தில் நாம் அன்னையிடம் வருகின்ற பொழுது இந்த சக மனிதர்களையும், குறிப்பாக தேவையில் இருக்கிறவர்களையும் எண்ணுவதும் இன்று ஒரு அதிசயமாகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் இல்லையா? அல்லது பிள்ளை வளர்ப்பு, ஒவ்வொன்றும் அந்த தன்மைகளையும் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பொதுவாக இன்று பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? 100க்கு 100 மார்க்கு வாங்கணும். நம்முடைய பெருமிதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் இல்லையா? நம்முடைய புகழுக்காக, பெருமைக்காக பிள்ளைகள் வளர வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதே அன்னை மரியாளும் திருக்குடும்பம், இயேசு பாலன் பிறக்கிறார், கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி போவோம்? பிள்ளைகளை கையை இருக்க பிடிச்சிட்டு போவோம் இல்லையா? ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க, கோட்டார் திருவிழாவுக்கு போகிறீங்க, அல்லது வெட்டுக்காடு திருவிழாவுக்கு போகிறீங்க, பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தனியாக போக விடுவீங்களா? நீங்கள் இவ்வளோக்கும் தூத்தூர்காரங்க ரொம்ப துணிவானவங்க. ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், தூத்தூர்காரங்களை ஏன் துணிவானவங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உலகத்தில் அமெரிக்க பாஸ்போர்ட்டுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இந்திய பாஸ்போர்ட்டுன்னா தகுதிக்கு ஏற்றபடி தான். பாஸ்போர்ட்னா தெரியல, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த கடவுச்சீட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள், மந்திரிங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை உண்டு. அமெரிக்க விசா குத்தி இருந்தால், இங்கிலாந்து விசா குத்தி இருந்தால் மரியாதை உண்டு. அல்லது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அந்த பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை உண்டு. சாதாரண மக்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு ஒரே ஒரு ஊர்க்காரங்களுக்கு தான் மரியாதை இருக்குது. எந்த ஊர்க்காரங்க அது? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? எதனால் தூத்தூர்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை உண்டு. எதனால் சொல்லுங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படித்தானா? அதனாலேயே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு மரியாதை. ஆசியாவிலேயே
ஆசியாவிலேயே சுறா மீன்களை ஆழ்கடல் வரைக்கும் துரத்தி சென்று அல்லது பின் சென்று அச்சமில்லாமல் அந்த சுறா மீன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தூத்தூர் பகுதி மீனவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு உலகம் முழுசு மரியாதை இருக்குது. நான் உலகத்தில் ஒரு 42 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு 42 நாடுகளுக்கு போனதால் மீன் ஃபிஷரிஸ் என்று வருகின்ற பொழுது அது குறித்த கதையாடல் வருகின்ற பொழுது, உரையாடல் வருகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரே ஊர் எந்த ஊர் தான்? தூத்தூர். தூத்தூர் என்றால் இன்றைக்குள்ள தூத்தூர் என்பது அன்றைக்கு பொதுவாக இந்த பகுதி நீரோடி முதல் இறைமன் துறை வரைக்குமான இந்த பகுதி மக்கள் என்பது மரபு ரீதியாக சாமானியப்பட்ட மக்கள் அல்ல. அந்த மரபை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் மாடர்னிட்டி, நவ நாகரிகம் என்கின்ற வகையில் அந்த மரபை, அந்த பெருமிதத்தை இழந்து வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி வருகிற மக்களாக நாம் மாறி வருகின்றோம். நவீனத்துவம் என்கின்ற பெயரில் தயவு செய்து உங்கள் வரலாற்றை, உங்கள் மாபெரும் பெருமிதங்களை இழந்து விடாமலேயே நவீனத்துவத்தையும் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு நான் வருகின்றேன். நம்ம வெட்டுக்காடுக்கு போகிற கதையிலேருந்து தான் திரும்பணும் இல்லையா? அவ்வளவு வீரம் உள்ளவங்க பிள்ளைங்களை தனியாக விடுவீங்களா? விடமாட்டீங்க. அப்படி பிடிச்சி வச்சுருப்பீங்க. இப்போ இயேசுபாலன் காணாமல் போயிட்டார்.